உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாயா, 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 ஐயோ மாயா, அபி, யாராவது வாங்க. மாயா, 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 சீக்கிரம் வாங்க. மாயா, மாயா, ஐயோ மாயா, அபிஷேக், மாயா, மாயாவை பாருடா. என்னாச்சுமா? மாயா, சக்கு என்னாச்சு? ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலண்ணே. நான் காஃபி குடுக்க வந்த பார்த்தா இப்படி கிடக்குறா. மாயா, ஏய் அபி, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றா. சீக்கிரம் பண்ணு. ஐயோ மாயா, என்னாச்சு தெரியல அத்தை. திடீர்னு இப்படி ஆயிட்டா. ஐயோ கௌதம், 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 கௌதம். என்ன பாட்டி? மாயா, மாயாவுக்கு என்னாச்சு? மாயா, என்னாச்சு பாட்டி? நீயே வந்து பாரு. மாயா, 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 அபிஷேக், நீ வண்டி எடு. மது, ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி நாங்க வரோம்னு சொல்லு. தூக்குங்க. ஜீவா, எங்கடா இருக்க? வீட்ல தான். ஏங்கா கேக்குற? நீ உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வா. மாயாக்கு உடம்பு சரியில்லை. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் ஏங்கா வரணும்? அவ இஷ்டப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டால. இப்பவும் அவ இஷ்டப்படியே எல்லாம் பாத்துக்கிட்டோம். ஏய் ஜீவா, எந்த நேரத்துல உன் கோவத்தை காட்டணுங்கிற அறிவு இல்லையா? நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. இது ரொம்ப சீரியஸ் ஜீவா. சீரியஸா? என்னாச்சுக்கா? டேய் போனை கொடு. மது, அம்மா பேசுறமா. என்னாச்சுமா? என்னமோ சீரியஸ்ன்றான். யாருக்கு என்னாச்சு? அம்மா, மாயாக்கு தாம்மா. மாயாக்கா? என்னம்மா சொல்ற? என்னாச்சு மாயாக்கு? ஆமாம்மா. சரி, நாங்க உடனே கிளம்பி வரோம். ரேணுகா, என்னாச்சு? ஐயோ, மாயாக்கு ரொம்ப சீரியஸா இருக்காங்க. ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். ஜீவா, என்னடா இது? தெரியலப்பா. கொஞ்சம் விட்டிருந்தா உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். டாக்டர், சரி சரி, பதறாதீங்க. மாயாவை இப்ப காப்பாத்தியாச்சு. இப்ப கொஞ்சம் மயக்கத்துல இருக்காங்க. என்ன சார் நீங்க படிச்சிருக்கீங்களே தவிர கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையே உங்களுக்கு? என்னாச்சு டாக்டர்? 4 மாசம் வளர்ந்த கருவை யாராவது அபார்ட் பண்ணுவாங்களா? என்ன சொல்றீங்க? 4 months? ஆமா சார், 4 மாச கருவை தான் உங்க வைஃப் அபார்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் 1 மாசம் கழிச்சு அவங்க பண்ணிருந்தாங்கன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கும். இப்பவே கிரிட்டிக்கல் தான். லக்கிலி அவங்க பொழைச்சிட்டாங்க. அவங்க உடம்பு வேற ரொம்ப வீக்கா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி டிஎன்சி பண்றதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? சாரி, டிஎன்சி நடந்தது எனக்கு தெரியாது. வாட்? தெரியாதா? அப்போ அன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரலையா? என்ன சொல்றீங்க சார்? எனக்கு எதுவுமே தெரியாது டாக்டர். குழந்தை கண்டிப்பா வேணும்னு தான் நான் அவகிட்ட சொன்னேன். ஆனா அவதான் கெரியர் அது இதுன்னு சொல்லி எங்க யாருக்கும் தெரியாம அபார்ட் பண்ணிட்டா. என்ன சார், உயிரை விடவா கரியர் முக்கியம்? கரெக்ட் தான் டாக்டர். ஐம் சாரி டாக்டர். இப்ப உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நவ் ஷீஸ் ஓகே.
டாக்டர் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க. இப்ப சொன்னீங்கல்ல என் ஒய்ஃப் அபார்ட் பண்ணது 4 months சைல்டுன்னு, அத வேற யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ஏன் சொல்லக்கூடாது? அதுதானே உண்மை. டாக்டர் எங்களுக்கு கல்யாணமாகியே 2 மாசம் தான் ஆகுது. என்ன சொல்றீங்க? ஆமா டாக்டர், அதனால அது வெளியே தெரிஞ்சா தப்பாயிடும். ஓகே, கல்யாணத்துக்கு முன்னாடியே கன்சீவ் ஆகி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் அபார்ஷன் பண்ணிருக்காங்க. என்னவோ போங்க. பணம் இருந்துட்டா உங்களெல்லாம் கேட்க ஆளே இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த காலத்து பசங்களை என்ன சொல்றது? தப்புதான் டாக்டர், நானும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரி, நான் எதுவும் சொல்லல. இனிமேலாச்சும் அவங்கள கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ம். அத்த, இது உங்க குடும்பத்துக்கே பெரிய லாஸ். நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. என்ன மாப்பிள்ள மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்ட? நேத்து நீங்க பண்ணதுதான் சரி. இன்னைக்கு அவளுக்கு உடம்பு சரியில்லைன்ன உடனே நாமெல்லாம் இப்படி யோசிக்கிற நிலைமைக்கு ஆயிட்டோம். அவ பண்ணது என்ன சின்ன விஷயமா? இவ ஒருத்தி கௌதமே மனசு மாற தயாரா இருக்கும்போது இவ வேற இப்படி பேசி நல்லா ஏத்தி விடுறாளே. அத்த, உங்க கோவம் எனக்கு புரியுது. நீங்க சொல்றதுல இருக்கிற நியாயம் புரியுது. மாயாவுக்காக நான் எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் பத்தாதுன்னு எனக்கே நல்லா தெரியும். என்ன மாப்பிள்ள நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. என்ன ஒண்ணு, எல்லாருக்குமே ஒரே ஒரு வருத்தம் தான். நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டிய வாரிசை இப்படி இல்லாம பண்ணிட்டாலேங்கிறது தான். வேற என்ன மாப்பிள்ள எங்களுக்கு மாயா மேல கோவம்? உண்மைதான் மாமா. இன்னைக்கு அவளுக்கு ஒண்ணுன்னு உடனே என்னால தாங்கிக்க முடியல. அத எப்படி சொல்லி உங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுனே தெரியல. நேத்து அவசரப்பட்டு கை நீட்டி அவளை அடிச்சிருக்க கூடாதுன்னு குற்ற உணர்ச்சியில துடிக்க ஆரம்பிச்சிட்டேன். விடுங்க. திரும்ப திரும்ப ஏன் அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஜீவா, உன்னோட ஏமாற்றம் எனக்கு நல்லா புரியுது. என்னை விட பெரிய இழப்பு உனக்கு தான். மாயா செஞ்சத நான் நியாயப்படுத்த விரும்பல. ஆனா அவளை நீ மன்னிச்சு ஏத்துக்கணும்னு ஒரு அண்ணனா நான் உன்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்பாடா, கௌதமே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவான் போல இருக்கு. அதுதான் எனக்கும் வேணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.